எவ்வளவு இளமையிலேயே நீங்கள் அதை பிடித்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஜெயிப்பதற்கான சூழலை பெறுகிறீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், என்னிடத்திலோ விஜயாலயன் சகோதரரிடத்திலோ இந்த முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்களிடத்திலோ உங்களுக்கு பாடம் நடத்துகின்றவர்களிடத்திலோ இல்லாத ஒரு பெரும் சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் இளமை, அதுதான் காலம். அதை சரியாக அறுவடை செய்யுங்கள். என்ன ஒரு சோகம் தெரியுமா? என்ன ஒரு சோகம் அப்படின்னா, இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. காலத்தை சரியாக அறுவடை செய்து கொள்ளுகின்றவர்கள் வாழ்கிறார்கள். காலத்தை எப்படி அறுவடை செய்வது? நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என் காதுகளில் பல சொற்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. யார் துணிந்தவன்? யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது? சொற்களை மிக சரியாக உள்வாங்கிக் கொண்டு அதை உள்ளே செலுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பாடுடையதாக மாற்றுகின்றவன் துணிச்சலுடையவன். பல பேருக்கு அந்த துணிச்சல் கிடையாது. இந்த உலகத்தில் தோற்கின்றவர்கள் எல்லாம் துணிச்சல் குறைவினால் தான் தோற்கிறார்களே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்கள் தோற்பதில்லை. ஏதோ ஒரு வினாடியில they give up. the never give up அப்படிங்கிற அந்த கடைசி சொட்டு உள்ள வரைக்கும் நாம் ஒன்றை எதிர்ப்பது, எதிர்கொள்வது அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்கள் எதிர்பார்ப்பு எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? எப்பொழுது நீங்கள் உங்கள் போரை எதிர்கொள்ள தயாராவீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய போரை எதிர்கொள்கிறீர்களா? ஓ, எங்க அம்மா நல்ல சொல்லா என்ன சொல்லுவாங்க, எனக்கு உங்களுக்கும் தான் சொல்றாங்க, உங்களுக்கும் சொல்கிறார். ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை நிலைகுலைய செய்யும், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை எழும்பி உட்கார வைக்கும். என்னுடைய அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க, உண்மையா நான் சொல்றேன். இந்த காது இருக்குல்ல, இந்த காதுங்கிற உறுப்பு, கண்ணுங்கிற உறுப்பு, இந்த காதுங்கிற உறுப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடி இல்லை, எது வேணாலும் வந்து விழும். இந்த காதுல விழுற விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை யார் ஒருவர் வடிகட்டி இது தேவை இது தேவையில்லை என்பதனை முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்களோ அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். அதனால் தான் கல்விக்கு கேள்வி செல்வம்னு பேரு, செவி செல்வம்னு பேரு. எதை எடுத்துக்கணும், எதை விளக்கணும்ங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் துணிச்சல் வரும். இல்லை என்றால் அது ஒரு குருட்டாம் போக்குதான். நான் சொன்னேன், என்னுடைய தாய் என்னை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்துக் கொண்டு அல்லது படுக்க போட்டுக்கொண்டு கதை சொல்லுவாள். நான் அம்மாவை கேட்டுக்கொண்டே பாயை பார்ப்பேன். கிழிந்த பாயாகத்தான் அது இருக்கும். வெறும் வறுமையினுடைய உச்சம். கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். என் அம்மாவின் கதைகளில் ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால்தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். அதான் ரகசியமே. இவர் சொல்லி கொடுக்காததையா நான் சொல்லிட போறேன். என்ன, உங்களுக்கு சில பறக்கும் கம்பளங்களில் பறக்கின்றவர்களை கொண்டு வந்து அப்படி காட்டிவிட்டு போகிறார் உங்கள் ஆசான். இதுவரைக்கும் 31 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன் பேசுறதுக்காக. ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்போ இங்க வந்துட்டு போற செலவை கூட விஜயாலயம் தான் கொடுக்கிறது. உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு குழந்தைகளே, உத்தி இருக்கு. நான் அந்த உத்தியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். இப்போ இவர் கேள்வி கேட்கிறாரு, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பதில் சொல்லுதுங்க. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தனக்கு தெரிஞ்சதை சொல்லி ஊர்ஜிதப்படுத்திக்கிறவங்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. தனக்கு தெரிஞ்சதை தேவையா இல்லாத இடங்கள்லாம் சொல்லாம எங்க தேவைப்படுதோ அங்க சொல்லி பேர் வாங்குறவங்க சும்மா கிடையாது. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகள் இரு, உனக்காக தானே பேசுறேன், உனக்காக தான் பேசுறேன் இரு. எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்குறாங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பாஸ் பண்றாங்க, பொம்பளை பிள்ளைங்க. நான் ஒன்னு சொல்றேன், நாம நிம்மதியா இருக்கணும்னா அதுங்களும் ஜெயிக்கணும். நாமளே ஜெயிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அது த்ரெட்டிங் ஃபேக்டர் ஆயிடும். அவங்களும் ஜெயிக்கணும். நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான். நான் ஒன்னு சொல்றேங்க, என்னுடைய வார்த்தை இங்க இருக்கின்றவர்களிடத்தில் எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும்னு நான் சொன்னதா சொல்லுவாங்கல்ல, நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். ஏனென்றால் பர்வீன் சுல்தானா கூட்டத்திற்கு பேசுகின்றவள் இல்லை, தனி ஒருத்திக்கும் தனி ஒருவனுக்கும் பேசக்கூடியவள். நான் தனித்தனியா பேசுறேன்.
உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த கேள்வியை நான் உன்னை பார்த்து வீசுகிறேன். இது மூங்கில் காடு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? ஏதோ ஒன்று புல்லாங்குழலாக இருக்கு. இங்கதான் இருக்கு, இந்த கூட்டத்தில் தான் இருக்கு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல்? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமெத்தை என்று சொல்வார்கள். எனக்கு நிறைய துணிச்சல் இருக்கு. ஏன் தெரியுமா? பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் இலக்கு எனக்கு தெரியும். என் இலக்கை நான் மிக மிக நுட்பமாக நிதானித்து இருக்கிறேன். அதனால் நிதானமாக பயணிக்கிறேன். நிதானமாக பயணிக்கின்ற பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது. நான் பயப்படுவதில்லை. அச்சப்படாமல் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் எப்படி அடைவது? பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ வர ஆசா நின்னு பேசுறார், எல்லாரும் விசில் அடிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. என்ன பண்ணுங்க தெரியுமா? கூர்ந்து பார்த்துட்டு இருங்க, இங்க சேர்த்துக்கிட்டு இருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி மேலிடத்துக்கு போய் அதிகாரியா வந்து உட்காரணும். அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. அங்க உட்காரத்துக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு இப்படி பார்த்துட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, கமெண்ட் அடிக்காத, கை தட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நிதானமாக பாரு, கையில AK-47 இருக்கு, முன்னால உன்னுடைய இறை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடட்டுமே, எவ்வளவு தூரம் ஓடணும் ஓடட்டும். டார்கெட் எவ்வளவு தூரம் ஒன்னாலும் விசை மிகுந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறாய், ஷார்ட் பண்ணலாம். நீ தடுமாறிட்டனா அது விலகிறோம். ரொம்ப நிதானமாக இதை நான் ஜெயிப்பேன் என்று நிதானமாக நின்று துணிந்து செயல்படு. நான் எப்பவுமே சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன். இதை ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். நான் நியூ பேட்ச்னு சொன்னாங்க, அதனால சொல்றேன். ஒரு சிங்கம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு மமத, யாரா இந்த காட்டுக்கு ராஜா, யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு எல்லார்கிட்டயும் கேட்டுட்டே இருந்துச்சான். ஒரு பாம்பு வந்துச்சான், பாம்பு ஏய் யாரா இந்த நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான். அது ஒரு பன்னி வந்துச்சான், ஏய் யாரா இந்த நான் தானே நீ தான் போயிடுச்சு. முயல் வந்தது, குதிரை வந்தது, ஆமை வந்து எல்லாரும் நீதான் நீதான் நீ. அதே மமதையில சுத்திட்டு இருந்த அந்த சிங்கம் ஒரு யானை வந்தது, என்ன மாதிரின்னு வச்சுக்க. யானை கிட்ட கேட்டுச்சு, யாரா இந்த காட்டுக்கு ராஜா? யானைக்கு அந்த கேள்வி பிடிக்கல, தாண்டி போச்சு. கேக்குறேன்ல, யாரா இந்த காட்டுக்கு ராஜா? யானை தான் மறுபடியும் தாண்டி போச்சு. மறுபடியும் சிங்கம் வந்து வாய பிளந்த சத்தம் போட்டு, ஏய் கேள்வி கேட்கறல, யாரா இந்த காட்டுக்கு ராஜா? உடனே யானை சிலிப்பிக்கிட்டு முன்னால வந்து தும்பி கையில சிங்கத்தை பிடிச்சிருச்சு, தூக்கி ஒரே அடி, முதுகு உடைஞ்சு போச்சு. முதுகு உடைஞ்ச சிங்கம் கேட்டுச்சான், நம்ம வைகை புயல் சார் மாதிரி, கேள்விதானே கேட்டு. யானை சொல்லிச்சான், பதிலத்தான் சொன்னேன், பதிலா அப்படி சொல்லு, நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டு, நான் இந்த எக்ஸாம்ல எவ்வளவு வாங்குவேன், ஏய் வாங்கி காட்டு. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. யார் முன்னோ நான் யாரு. ஒரு நாள் எங்க காலேஜ்ல டீச்சர் ஒருத்தங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், எப்ப பார்த்தாலும் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும். அது எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? நானு அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் சொல்லணும் பதில். அதுக்கு பேர் தான் துணிச்சல். சும்மா கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு ஆய்வுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மூஞ்சில மூணு வச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு மத்தவங்க தன்னை வந்து தாஜா எதிர்கொள்ள தெரிய வேண்டும். ஜஸ்ட் பிளான் மை டியர் சில்ட்ரன். பிளான் பண்ணிட்டு மற்ற வேலைகளை செய். நீங்கள் எல்லாரும் சொன்னீர்கள், நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. யார் ஜெயிக்கிறார்கள் தெரியுமா? யாருக்கு மொழி சரியாக வருகிறதோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். மொழியை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். எது பேசினாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும். யார் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு புரிய வேண்டும். கேள்வி முதல்ல புரியணும். ட்விஸ்டரா வரும் கேள்வி. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, அந்த 2 செகண்ட்ஸ்ல 1 செகண்ட்ல கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அந்த டிக் பண்ணணும். அப்ப கேள்வியை புரிஞ்சுக்கணும்னா மைண்ட் எவ்வளவு கிளியரா இருக்கணும், எவ்வளவு லாஜிக் மைண்டா இருக்கணும். வெறும் மனப்பாடம் செய்வதன் மூலமாக எல்லாம் இந்த எக்ஸாமை ஜெயிக்க முடியாது. ஓரளவு தான் ஜெயிக்க முடியும். லாஜிக் क्वेश्चंस எப்படி மனதிற்குள். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், கையில ஒரு குறிப்பு கிடையாது. துணிச்சல் தான். கால் நடுங்கிட்டு இருக்கு, தெரியுதா உனக்கு? துணிச்சல் தான். வாத்து மாதிரி உள்ள டுபுடுபுடுன்னு அடிச்சிட்டு இருக்கோம், சைலண்டா போகும். பார்த்திருக்கியா? காட்டவே காட்டாத, உன்னுடைய பயத்தை காட்டவே காட்டாதே. பயம்தான் மரணம். பயத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்தாதே. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சிட்டு. வெளியில இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவள பாத்திருக்கியா? ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லும். பாத்திருக்கியா?
அது ஒண்ணுமே படிக்கல. அது நான் நம்பி இருக்கேன்ப்பா. ஒண்ணுமே படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது. நம்ம உண்மையிலேயே ஒண்ணுமே படிக்கலையே, நம்ம பட்டோலி வீசி பறக்க போறோம்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆயிருக்கிறேன் நான். ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன், ஸ்டே அலர்ட். ஒன்னு எக்ஸாமினேஷனுக்கு வெளியில வருது ஒண்ணு, அது என்னன்னு சொல்றதுனா ஒன்னு வந்து கேக்குது, ஏய் 18வது क्वेश्चनக்கு இதானே ஆன்சர் அப்படின்னு சார் காரிடார்ல நின்னுட்டு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. 18வது क्वेश्चनக்கு இதானே ஆன்சர் அப்படின்னு சார் பக்கத்துல ஒண்ணு இருக்குல்ல, அந்த புலி முட்டை சொல்லுது 10 क्वेश्चन தானே. அந்த சனியை திருப்பியே பார்க்கல क्वेश्चन பேப்பரை, 10 क्वेश्चन தானேங்குது, 11வது क्वेश्चन பின்னால இருக்குது. நான் ஒன்னு சொல்றேன் பாரு, தேவையில்லாத துணிச்சலை குறித்து நான் பேச இல்லை. உள்ளுக்குள் ஆழமாக நிறை குடமாக இருக்கின்றவர்கள் ஒரு அமைதியா இருப்பாங்க. ஆழமான ஆறு அமைதியா ஓடும் பார்த்திருக்கியா? கொப்பும் கொலையுமா ஓடுற ஆடு, ஆறுக்கு கீழே உள்ள பாறை இருக்குன்னு அர்த்தம். பாறையே இல்லைன்னு வச்சுக்க, சைலண்டா ஓடும். கிராண்ட் கேனியன் போயிருந்தேன் நான் கலிபோர்னியால போன மாசம். 25,000 அடி ஆழம், சைலண்டா ஓடும், சைலண்டா இருப்பாங்க. அவங்களுடைய வெற்றி என்பது உன்னால் கணிக்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அனுபவங்களையும் வாசிப்பு திறனையும் பெற்றிருப்பார்கள். மொழியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், எது சொன்னாலும் புரியணும். அதனால் தான் மொழி வல்லுநர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள். ஜோக்கும் கவிதையும் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். கவிதை புரியலன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் அப்படின்ற, ஜோக்கு புரியலன்னு வச்சுக்கோயேன் அது சோகமான ஒரு சூழலாயிடும். சொல்றவனுக்கு அவன் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு உட்கார்ந்திருப்பான், என்னடா இது இந்த ஜோக்குக்கு சிரிக்கலையே அப்படின்னு. கவிதைனா அப்படி புரியணும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அவங்க தான் கைத்தட்டுறாங்க, இன்னும் கைத்தட்டல் வரல. ஏன் தெரியுமா? புரியல. யூ ஆர் நாட் ரெடி. இப்படிதான் வரும் क्वेश्चन பேப்பர். நீ ரெடியா இல்லாத போது தான் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே, இப்படிதான் வரும்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு பேர் தான் எக்ஸாம். அதுல நீ ஜெயிச்சு வந்தா அப்பதான் உனக்கு தலைமை பதவி, அப்பதான் உனக்கான பெயர், அப்பதான் உனக்கு புகழ், அப்பதான் உனக்கு பயணம், அப்பதான் உனக்கு எல்லாம். தூண்டில் மீன், தூண்டில மாட்டிச்சு மீன், அதன் கண்களில் தூண்டிலை போட்டவன் பார்க்கிறான், நதி விடை பெற்றுக் கொண்டு பின்னால போயிட்டே இருக்கு. இவன் அந்த மீனை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கான். இந்த காட்சியை எழுதுறாங்க ஒருத்தன். என்ன காட்சியில இன்னொன்னு படிச்சு அசந்து போனேன் நான். இன்னொரு கவிதை படித்து அசந்து போனேன். மழையின் பின்னிரவில் காட்சிப்படுத்த, மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்லவா? சொல்ல இன்னொரு வாட்டி சொல்றேன். மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. இதான் போய் நதியா போகுது, அது ஒத்திகை பார்க்கதான் அப்படி வந்து. இது ஒரு காட்சி தான். சமீபத்தில் ஒரு கவிதை படித்து அசந்து போனேன் நான். அந்த மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். என்ன வசீகரித்த ஒரு கவிதை இது. எல்லாருக்கும் சொல்ல, முக்கியம் பெண் குழந்தைகளுக்கு சொல்ல. அதுங்க மேல எனக்கு மரியாதை தான், ஆனா உங்க மேல உயிர் எனக்கு. என்ன காரணம் தெரியுமா பிள்ளைகளா? உங்க மேல எனக்கு உயிர். என்ன காரணம் தெரியுமா? அந்த பிள்ளைங்க அங்க வந்து உட்காரத்துக்கு ஒரு 20 வருஷம் உழைச்சிருப்பானுங்க. ஆனா நாம இங்க வந்து உட்காரத்துக்கு 1000 வருஷம் உழைச்சிருக்கோம். சும்மா உட்காரல, சும்மா கிடைச்சதா இந்த சீட்டு? பெரிய பெரிய பாடு. உங்க மனசுல இன்னைக்கு ஒரு விஷயத்தை, இந்த துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விதைச்சிட்டு போறேன். ஒரு விதை, இந்த தாய் விதைத்து விட்டு போகிறேன். என் குழந்தை வயது உங்கள் எல்லோருக்கும் விதைச்சிட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஆக சிறந்த தன்னெழுச்சி மிகுந்த ஒரு கவிதை இது. ஒரு பரிசம் கிடைக்கல, ஒரு புக்ல பார்த்தேன். காட்சிப்படுத்திக்கோ. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. என்ன தெரியுமா என் மனசுல பிடிச்சது? உனக்கு காட்சிக்கு தான் கைத்தட்டேன். இப்ப நான் கருத்துக்கு சொல்றேன். நைட்ல தூங்க மாட்டேன். நீ இப்ப நான் கருத்து சொன்னா நைட்ல தூங்க மாட்டேன். இங்க பார், இந்த உலகம் பெருங்கடல் தான். இந்த எக்ஸாம், இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த விஷயங்கள், இந்த வாழ்க்கை பெருங்கடல் தான். நான் மீன் குஞ்சு தான். என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்பு தான். நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை. அந்த பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறேன். அசைச்சு காட்டுங்கிறேன் நான். சின்னதா இருந்தாலும் அசைச்சு காட்டு. ஆனா நீ அசைச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கடலை. சும்மா நீ கரையோரத்துல வந்து உயிருக்கு போராடல, கடலுக்குள் இருந்து கொண்டு உன்னுடைய நீச்சலுக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய். வா, கடந்த
பல ஆண்டு காலமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சமீபத்தில் என் மனதை நெருட வைத்த ஒரு விஷயம் இருக்கு. யார் என்கிட்ட பேச வந்தாலும், மேடம் நான் உங்களுடைய பேச்சுக்கு ஃபேன் மேடம், இப்படி சொல்றவங்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன். அது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கழுக்குன்னு மனசு. தூங்கும் போது உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறது இல்லை. நான் பல நாளா யோசிச்சிருக்கிறேன், ஐயோ தூங்காம விழிச்சு வேலை செய்யறதுக்கு தானேயா பேசுற, பேச்சை கேட்டு தூங்குறங்கிற. இது தொடர்ந்து சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால என்னுடைய தோழி சான்யோ அப்படிங்கிற ஒரு தோழி துபாயில இருக்கிறா. அவ ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, தோழி பர்வீன், நீ உன் ஆன்மாவில் இருந்து பேசுகிறாய், என் இதயத்தை அது போய் தொடுகிறது. உனக்கு தெரியுமா உன் பேச்சு ஒரு தூக்க மாத்திரை என்று? அதுக்கு அவ விளக்கம் சொல்லியிருந்தா, நாளைய பொழுதை எப்படி சந்திக்க போகிறோம், இவ்வளவு தோல்விகள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்று மனம் அலைய பெற்று தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த உணர்வுகளை உன்னால் முடியும், நாளை விடியட்டும், எழு என்று சொல்லக்கூடியதாக உன் பேச்சு அமைகிறது. உன் பேச்சை கேட்கிறேன், அமைதி உறுகிறேன், அடுத்த நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் மிக சிறப்பாக சந்திக்கிறேன் என்று அவள் சொன்ன பொழுது என் கடமை இன்னும் கூடியிருப்பதாக நான் கருதுகிறேன். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, இந்த ஹால்ல உள்ள நுழையும் பொழுதே என் மனசுல பிரார்த்தனை ஆரம்பிச்சிடும். இறைவா, என் உதடுகளில் இருந்து உதிர்ந்தக்கூடிய வார்த்தைகளில் ஏதேனும் ஒரு சொல் என் பேச்சை கேட்க காத்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு சொல் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அந்த வெளிச்சத்தோடு அந்த சொல்லை என் உதடிலிருந்து உதிர்ந்து விடுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு தான் நான் உள்ளே நுழைந்தேன். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் மாணவ கண்மணிகளே, யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது, அது கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. நான் இங்கே நிறுத்துகிறேன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் நம்மை நோக்கி இந்த பிரபஞ்சம் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது. கவனம் பெற்று மீண்டும் அந்த சொல்லுக்காக நாம் காத்திருந்து அந்த சொல்லு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்பொழுது 30-40 வருஷம் ஆயிடுது.